இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தைக்காகவும் வார்த்தையை கொண்டு வருகிற தேவதாசனுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜீவனுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே சுவாமி, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. அப்பா, உடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு உள்ளங்களோடு நீர் பேச வேண்டும் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா ஆண்டவரே ராஜா, ஒவ்வொரு இருதயங்களையும் நீங்கள் திறந்தருளுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையை சத்தியத்தை கேட்க ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்க ஆண்டவரே சுவாமி, அதை சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய வார்த்தையில் வருகிற எல்லா விடுதலையும் சுகமும் கடந்து போவதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவரே சுவாமி நீர் உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே சுவாமி மூடிக்கொள்ளவும் ஜெபிக்கிறேன். அதே போல உம்முடைய தாசனுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, Hallelujah, 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 Yahweh, Hallelujah, Yahweh, Hallelujah. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. கேபிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரமுடைய என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், எந்த வியாதியின் பிடியில் இருந்தாலும், நீங்கள் உயர்த்தும் போது, நீங்கள் தொழுது கொள்ளும் போது அவர் நம்மை விடுதலை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எபிரேயர் 10:19-25 வரை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜல சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசையில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரைக்கும் நாம் ஏவப்பட்டபடி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடியவர்களில் சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபித்து வருகையில் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பாய் உதவிடுவார் ஒருவரும் இல்லை. நேசிப்பார் யாரும் இல்லை, அன்பாய் உதவிடுவார் ஒருவரும் இல்லை. கண்ணீர் சிந்தி
கதறிடும் வேளை ஆறுதல் அளிப்பாரில்லை. நான் கண்ணீர் சிந்தி கதறிடும் வேளை ஆறுதல் அளிப்பாரில்லை. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? சோகங்கள் சூழும் நேரம், கடும் பாரங்கள் நெருக்கும் போதும், சோகங்கள் சூழும் நேரம், கடும் பாரங்கள் நெருக்கும் போதும், பாரினில் என்னை தேற்றிட தேவா உம்மை போல் யாரும் இல்லை. இந்த பாரினில் என்னை தேற்றிட தேவா உம்மை போல் யாரும் இல்லை. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? நிந்தைகள் நெருக்கங்களோ, வியாகுலங்கள் வருத்தங்களோ, நிந்தைகள் நெருக்கங்களோ, வியாகுலங்கள் வருத்தங்களோ, கிறிஸ்துவின் அன்பை என்னிடமிருந்து பிரித்திட முடியாதையா. இயேசு கிறிஸ்துவின் அன்பை என்னிடமிருந்து பிரித்திட முடியாதையா. நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? நீரே அல்லாமல் என் வாழ்வில் யாருண்டு? உம்மை அல்லாமல் என் துணை யாருண்டு? உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். மாற்கு 13ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடக்கம் 8 வரை. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தைக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிப்பது மாற்கு 13வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 8வது வசனம் வரையிலான பகுதியாகும். மேலும் இது அநேகருக்கு பயத்தையும் திகிலையும் ஏற்படுத்தும் பகுதிகளில் ஒன்றாகும். இங்கே நாம் கடைசி காலத்துக்கு அல்லது கடைசி நாட்களை நெருங்கிவிட்டோம் என்பதற்கான சில அறிகுறிகளை இயேசு கொடுப்பதை பார்க்கிறோம். அவர் இங்கே உபயோகிக்கும் சில தீவிரமான சொற்பிரயோகங்களை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக 6ஆம் வசனத்தில் அவர் கூறுகிறார், நான் தான் இயேசு என்று சொல்லிக்கொண்டு பலர் என் பேரில் வருவார்கள். அதாவது நிறைய பொய்யான மேசியாக்கள், தவறான இரட்சகர்கள் வருவார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். பயப்படாதேயுங்கள், நான் உங்களை கவனித்துக் கொள்வேன், நான் உங்களுக்கு அனைத்தையும் சந்திப்பேன், நான் தான் உங்கள் இரட்சிப்பு, நானே மேசியா என்று அவர்கள் பொய்யாக சொல்லிக்கொண்டு வருவார்கள். இதனால் நிறைய பேர் ஏமாற்றப்பட போகிறார்கள் என்பதாக இயேசு இந்த பகுதியிலே காண்பித்து கொடுக்கிறார். ஆகவே நாம் கடைசி நாட்களை நெருங்கிவிட்டோம் என்பதற்கான அறிகுறிகளில் 1வது அறிகுறிதான் அதிகபட்சமான ஏமாற்றங்கள் காணப்படும். ஏமாற்றுபவர்களின் எண்ணிக்கையும் ஏமாறுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகும். 7வது வசனத்தில் அவர் கூறுகிறார், நீங்கள் யுத்தங்களை பற்றிய செய்திகளையும் கேட்பீர்கள் என்பதாக. எனவே அதிக முரண்பாடுகள், மோதல்கள், பலவிதமான கிளர்ச்சிகள் எழும்பி குழப்பமான பல செயல்பாடுகள் நடக்கப் போகிறது என்பதை இயேசு காண்பிக்கிறார். ஆனால் இயேசு இங்கே கூறுகிற காரியம், நீங்கள் யுத்தங்களை குறித்த செய்திகளை கேட்கும் போது ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் இது போன்ற காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் முடிவு உடனே வராது. இந்த விஷயங்கள் எதுவும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட இடம் கொடுக்கக்கூடாது என்பதாகும். ஏனென்றால் அவை அனைத்தும் உலக முடிவுக்கு மிக நெருக்கமான காலகட்டத்தில் நடக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் 8வது வசனத்துக்கு நாங்கள் போகும்போது, தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், இவ்வகையான மோதல்கள் அனைத்தும் இருக்கும், மேலும் பூமி அதிர்ச்சிகளும் சம்பவிக்கும் என்று இயேசு கூறுகிறார். எனவே இப்போது அவர் இயற்கை அழிவுகளை பற்றி பேசுகிறார். பல்வேறு இடங்களில் நிலநடுக்கம், பஞ்சங்கள் சம்பவிக்கும் என்பதாக இயேசு காண்பிக்கிறார். ஆனால் இவை யாவும் பிரசவ வேதனைக்கான ஆரம்பம் மட்டுமே என்று இயேசு குறிப்பிடுகின்றார். எனவே இவைகள் நடக்க தொடங்கினாலும் நாம் இறுதியில் இருக்கிறோம் என்பதற்கான அறிகுறி அல்ல. இது முடிவின் ஆரம்பத்துக்கான வெறும் அடையாளங்களை என்று இயேசு காண்பித்து கொடுக்கிறார். மேலும் இந்த விஷயங்கள் சில காலத்துக்கு நீடிக்கும். அத்தோடு சம்பவங்களின் தாக்கமும் அதன் தீவிரத்தன்மையும் அதிகரித்து கொண்டே இருக்கும். உண்மையில் இங்கே கொடுக்கப்பட்ட மற்றொரு உருவகம்தான் பிரசவ வழியில் இருக்கும் ஒரு பெண்ணை குறித்த உருவகமாகும். ஆரம்பத்தில் அல்லது அவளது பிரசவத்தின் முடிவில் சுருக்கங்கள் ஏற்பட தொடங்கும். ஆனால் அந்த சுருக்கங்கள் ஏற்பட தொடங்கி அவை மெதுவாக பரவுகின்றது. ஆனால் அக்காலகட்டத்தில் வலியின் தீவிரம் சற்று குறைவாகவே இருக்கும். மற்ற இடையிடையே நீண்ட நேர ஓய்வும் காணப்படும். ஆனால் அவள் பிரசவத்தின் முடிவு நேரத்தை நெருங்க சுருக்கங்கள் மிகவும் தீவிரமடைந்து இறுதியாக குழந்தை பிறக்கும் வரைக்கும் அதிகமான வேதனை கொடுக்க ஆரம்பிக்கும். பூமியிலே இது போன்ற நிறைய வேதனைகள் இருக்கும். அதிகமான வேதனைகளும் அதிகமான பேரழிவுகளும் பூமியிலே காணப்படும். அநேக முரண்பாடுகளும் அநேக ஏமாற்றங்களும் காணப்படும். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் இவைகளை குறித்து கேள்விப்படும் போது நாம் பயந்து விடாமல் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இவை அனைத்தும் நாம் பெரும் முடிவுக்கு முன் நடக்கும் அடையாளங்களாகவே சம்பவிக்கும். ஆனால் இங்கே நான் இன்று இந்த செய்தியோடு சொல்ல விரும்புகிற மற்ற காரியம் என்னவென்றால், அநேகமாக இறுதி காலத்தை பற்றி நினைக்கும் போது, இயேசுவின் வருகையை நெருங்குவதை பற்றி நினைக்கும் போது நாம் யுத்தங்களை குறித்து, முரண்பாடுகளை குறித்து பொதுவாக நினைக்கிறோம்.
இயற்கை பேரழிவுகளை பற்றி பொதுவாக நாம் சிந்திப்பதுண்டு. ஆனால் சில சமயங்களில் இறுதி காலத்தை குறித்து பார்க்கும் போது உண்மையிலே அதன் ஆழத்தில் உள்ள முக்கியமான ஒரு சில அம்சங்களை நாம் பார்க்க தவறி விடுகிறோம் என்று நான் உணர்கிறேன். கடைசி காலத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. நாம் முன்பு பேசியதைப் போல ஏமாற்றத்தின் அளவும் ஏமாறுவர்களின் அளவும் எண்ணிக்கையும் அதிகரித்த மட்டத்தில் காணப்படும். உங்களுக்கே தெரியும், நாடுகளுக்கிடையே மட்டுமல்ல, உறவில் மிகப்பெரிய அளவிலான மோதல்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக உறவுகள் அழிந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த விஷயத்தை விளக்கப்படுத்த நான் இன்னும் ஒரு வேத பகுதியை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இயேசு பேசின இவை அனைத்தும் அவரது இரண்டாவது வருகைக்கான வெளிப்படையாக காணக்கூடிய அடையாளங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் ஆழத்தை பார்க்கும் போது உண்மையில் இவை அனைத்தையும் இயக்குவது எது? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை பார்க்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் அதை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கூட நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை தெரிந்து கொள்வது நல்லது. நீங்கள் அதை பற்றி உண்மையிலே சிந்திக்க தொடங்கும் போது அது ஒரு கடினமான உண்மையாக காணப்படும். கர்த்தருடைய வார்த்தையானது நம்மை வரவிருக்கும் இந்த கடினமான பயங்கரமான காலங்களுக்கு நம்மை தயார்படுத்த முயற்சிக்கிறது. அதனால் நாம் ஆச்சரியப்படாமல் இருக்கவும் நாம் ஏமாற்றமடையாமல் இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏன் நடக்கிறது, என்ன நடக்கிறது மற்றும் எங்கே தவறு நடந்திருக்கிறது, கர்த்தர் எங்கே என்ற குழப்பங்கள் நமக்கு ஒருபோதும் வரக்கூடாது. அதை குறித்து நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவர் திரும்பி வருவதை, அதாவது அவருடைய வருகையை நாம் நெருங்க இந்த உலகத்தில் நாம் அநேக வேதனைகளுக்கு முகம் கொடுக்க போகிறோம். இன்னும் பல சிக்கல்களுக்கும் மோதல்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்போம். அவைகள் சம்பவிக்கும். எனவே இவைகள் உங்களை திகைப்பூட்ட இடமளிக்க வேண்டாம். அதே போல நீங்கள் உங்கள் பயணத்திலே அஜாக்கிரதையாக இருக்கவும் வேண்டாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் கவனத்தை செலுத்தி அவருக்கு எப்பொழுது உண்மையாகவே இருங்கள். ஆனால் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்சம் ஆழமாக இதை பற்றி குறிப்பிடுகிறார். கொடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய சில நுண்ணறிவை பற்றி பவுல் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு மாற்கு புத்தகத்தில் கூறியிருக்கிற வெளிப்படையான ஒரு சில அடையாளங்களை பார்க்கிலும் அடியில், அதாவது கண்ணுக்கு புலப்படாத தளத்தில் எத்தகைய மாற்றங்கள் நடைபெறும் என்பதை பவுல் விவரிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் இதை பற்றி நாம் அதிகமாக நினைப்பதில்லை. ஆனால் இந்த காலங்களை நாம் புரிந்து கொள்வதும் அதை அடையாளம் கண்டு கொள்வதும் மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. கடைசி நாட்களில் வரப்போகும் கொடிய காலங்களை விவரிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் முதல் காரியம்தான் அவர் 2வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார். மக்கள் தங்களை நேசிப்பவர்களாக தற்பிரியர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். நான் இங்கு சற்று நிறுத்தி ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதனது விளைவுகள் எப்படி இருக்கும், இது எப்படி உறவுகளில் வெளிப்படும் மற்றும் இதனால் எத்தகைய சேதாரங்கள் ஏற்படும் என்பதை பற்றி பவுல் மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் எல்லா மோதல்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் பூமியில் வெளிவரப்போகும் இந்த பயங்கரமான விஷயங்கள் அனைத்தினதும் மூல காரணம் மனிதனுடைய பாவமும் அவனுடைய சுயநலத்தினுடைய விளைவுமே ஆகும். அதுதான் உண்மையான பிரச்சனை. மக்கள் தங்களை நேசிப்பவர்களாக மாறுவார்கள். அவர்கள் தற்பிரியரும் சுய பரிதாபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இன்று உலகின் ஆலோசனை, சேவை, சிகிச்சை என்று பல காரியங்கள் காணப்படுகின்றன. இதற்கு இன்னும் ஒரு வார்த்தையும் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நாசிசீகம். இது ஒரு கிரேக்க கட்டுக்கதையிலிருந்து வருகிறது. இந்த குறிப்பிட்ட கிரேக்க கடவுள் ஒரு சாபத்தை அவன் மீது வைத்தார். அதனால் அவன் தனது தோற்றத்தை பார்க்க வேண்டும். மேலும் அவன் தனது சொந்த உருவத்தை பார்த்து அதிலே மூழ்கிவிட வேண்டும். நாசிசம் எங்கேயிருந்து வருகிறது? இது உண்மையில் நம்மையே மூழ்கடிக்கும் ஒரு செயலாகும். இயேசுவின் சீஷர்களாக, இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்களாக, இயேசுவின் உருவத்துக்கும் அவருடைய சாயலுக்கு இசைவாக நாம் மாற வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் இன்று நமக்காக வாழ்ந்து கொண்டு நமக்காக மூழ்கி போய் கொண்டிருக்கிறோம். இயேசு இதை பற்றி எச்சரித்திருக்கிறார். உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை இழந்து போனால் அவனுக்கு என்ன லாபம்? நாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டு அவரை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் இத்தன்மையானது மிகவும் பயங்கரமானதாக மாறும். மக்கள் தேவனுடைய சாயலை தரித்து கொண்டு அதன் வேஷத்தை மறுதலிப்பார்கள். அவர்கள் சுயவெறி பிடித்தவர்களைப் போல மாறி தேவனுக்கு எதிரான திசையை நோக்கி நகர்வார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் மக்கள் தங்களை நேசிப்பவர்களாக மாறுவதுதான். அதனால்தான் கடைசி நாட்கள் மிகவும்
பயங்கரமானதாக இருக்க போகிறது என்று இயேசு காண்பித்து கொடுத்திருக்கிறார். நாசிசம் என்பது தேவனை நேசிப்பதை பார்க்கிலும் சுயத்தை நேசிப்பதை தான் குறிக்கிறது. இன்னும் ஒரு விதமாக கூறுவதாயின் பிறர் நலம் கருதாத சுயநலம் கொண்ட தன்மையை இது குறிக்கிறது. இதுவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது. இது அனைத்தையும் சிக்கலாக்கி அழித்து விடுகிறது. எனவே இதில் உள்ள ஒரே நல்ல செய்தி என்னவென்றால், இருளில் ஒளி எவ்வாறு பிரகாசமாக பிரகாசிக்கிறதோ அதே போல இயேசுவின் தன்னலமற்ற தியாகபூர்வ அன்பு, அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி தன்னலமற்ற வாழ்க்கை முன்மாதிரியாக கொண்டவர்களுடைய வாழ்க்கையும் மிகவும் ஆழமாக பார்க்கப்படும், மதிக்கப்படும். சுயநலமானது ஏமாற்றத்துக்கும் இறுதியாக அழிவுக்கும் வழிவகுக்கும் விசாலமான பாதையாக காணப்படுகிறது. ஆகவேதான் இறுதி காலமானது மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது. எனவே அரசியலில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள், உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளில் நடைபெறும் கொந்தளிப்புகளை கண்டு ஒரு நாள் பயந்து போக வேண்டாம். இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்மை பாதிக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் உண்மையிலே அந்த எல்லாவற்றின் ஆழத்தில் இருக்கும் பயங்கரம் என்னவென்றால், கடைசி நாட்களின் போது மக்கள் சுயநலவாதிகளாக இயேசு கிறிஸ்து போதித்த தன்னலமற்ற தியாக பாதையில் நடக்காத சுயநலவாதி அதிகரிப்பதால் பூமியிலே மக்களுடைய வாழ்க்கையானது மிக கொடூரமானதாக மாறிவிடும். இவைகள் நடைபெறாமல் தடை செய்வது அல்ல நம்முடைய தொழில். ஆனால் நம்மை சுற்றி எது நடந்தாலும் இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து நம்முடைய அவதானத்தை நாம் ஒருபோதும் திருப்பிவிடக்கூடாது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் சம்பவிக்கும் என்று வேதம் கூறுகிறது. இது ஒரு கெட்ட செய்தி. இயேசு கூறுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த பயங்கரமான காலகட்டங்களில் கடந்து செல்ல அவர் தமது சமாதானத்தை நமக்கு வாக்களித்துள்ளதோடு நம்மோடு இருப்பதாக பொருத்தனையும் செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியாய், என் கப்பலில் நீர் மாலுமியாய். திசைகளில் நான் செல்லும் திசையை நான் அறியேனே இயேசுவே. 4 திசைகளில் நான் செல்லும் திசையை நான் அறியேனே இயேசுவே. நீரந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால் நிச்சயம் சேர்வேன் நான் அக்கரையில் சென்று நித்தமும் தேவனை பாடிடுவேன், நித்தமும் தேவனை பாடிடுவேன். அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். நிறைந்த காரிருள் பாதையில் கரம் பிடித்தென்னை நடத்துமே. கண்ணீர் நிறைந்த காரிருள் பாதையில் கரம் பிடித்தென்னை நடத்துமே.
கடும் புயல் வாரினும் பெரும் துணை நீரே. தீரும் என் சுயபலம் தாரும் உம் புயபலம் வாரும் என் அடைக்கலம் என்றென்றுமே. வாரும் என் அடைக்கலம் என்றென்றுமே. அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். சிறு பழுதொன்றும் என்னில் வராமல் தினந்தோறும் என்னை காத்திடுமே. சிறு பழுதொன்றும் என்னில் வராமல் தினந்தோறும் என்னை காத்திடுமே. ஒரு பொழுதும் அன்பை விடாமல் அன்பினையே எண்ணி துன்பங்களை தள்ளி விண்ணுலகை எண்ணி ஓடிடுவேன். விண்ணுலகை எண்ணி ஓடிடுவேன். அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியாய். என் கப்பலில் நீர் மாலுமியாய். அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளின் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளினால் போஷித்ததுக்காக நன்றி. கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்து வந்த குறையோடு போகாதபடி நாட்டிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிற தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனங்கள் மேல் மனதுருகி ஆண்டவரே நீர் கொள்ளை நோயை வாதை நோயை எங்கள் தேசத்தை விட்டு நீங்களாக்கி உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் இனி வரும் நாட்களே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.